ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிங்கு காண்டினென்ட் அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவா அந்த லிங்கர் பொண்ணு இந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துக்கு அந்த லூக்சியான் பிரிவோட ஹெட் வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதோட லாஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த இடத்துக்கு வந்த அந்த லேடியும் அவங்களோட பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷரை வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால அந்த பிரஷரை தாங்கவே முடியல. அப்ப அப்படியே பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவர் அந்த எல்டரையெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு அவர் வேகமா வந்து நம்ம ஹீரோவுக்கு தான் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அதே சமயத்துல இங்க வந்து அந்த லேடியை பார்த்து இந்த இடத்துல இருக்க எல்டர்லாம் அப்படியே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அந்த லேடியை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, இது சென் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது இதுல நீ தலையிடாத. என்ன சென் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயமா? இதுல நான் தலையிட்டா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அவ சடனா அந்த இடத்துல அவரோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை நம்ம ஹீரோவோட அப்பா, ஹீரோ அப்புறம் யூயான்னு 3 பேர் மேலேயும் அப்படியே போடுறா. நம்ம யூயானாலையும் ஹீரோவாலையும் அந்த பிரஷரை தாங்க முடியல. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை தாக்கு பிடிச்சிட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடியை பார்த்து லிங்கர் சொல்றா, மாஸ்டர், இவனுங்க 3 பேரால தான் என் தம்பி செத்து போனா. அதுக்காக நீங்க பழி வாங்கியே ஆகணும். ஆமா மிஸ், இவனுங்க 3 பேரையும் கொன்னு என் பையனுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்க. என்ன நீதி வேணுமா? அடே, இது எல்லாமே உன்னோட தவறு தான்டா. அப்ப இத பார்த்த அந்த லேடியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பாவோட கால்லயே அப்படியே அட்டாக் பண்ணிடுறா. எனக்கு மரியாதை கொடுக்காம யாராவது என் முன்னாடி இப்படி நின்னுகிட்டு இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நீ மண்டிட்டு தான் இருக்கணும். இங்க பாரு, என் அப்பாவை எதுவும் பண்ணாத. நீ வேணா என்ன அட்டாக் பண்ணிக்கோ. பொறுமை பொறுமை, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? கவலையே படாத. நான் உங்க 3 பேரோட கதையையும் இந்த இடத்துல முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா அவளோட கையில பவரை கேதர் பண்ணி ஒரு கிறிஸ்டல் அப்படியே உருவாக்குறா. அந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி நம்ம ஆளுங்களை அப்படியே அட்டாக் பண்ண அதை பார்த்த நம்ம ஹீரோவோட அப்பா அவரோட பவரை கேதர் பண்ணி அந்த கிறிஸ்டல் அப்படியே தடுக்க பாக்குறாரு. ஆனா அந்த கிறிஸ்டல் செம்ம ஃபோர்ஸா வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. அதனால அவரும் மோசமா காயப்பட்டுறாரு. பரவாயில்லையே, என்னோட இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்ட. உன நான் குறைச்சு மதிப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அந்த எல்டரை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு சென் பைட்டியான், உனக்கு என்னோட பதவி தானே வேணும், அதை நான் உனக்கே தரேன். ஆனா என்னோட பையனையும் அந்த பொண்ணு எதுவும் பண்ணாத. தயவு செஞ்சு நீ இவங்க 2 பேரையும் விட்டுரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட பையன் என் பையனை கொன்னுட்டான். அப்படி இருக்கும்போது அவனை உயிரோட விட்டுருவன்னு நீ நினைக்கிறியா என்ன? அதனால மிஸ், என்னோட குழந்தைக்காக நான் ரிவெஞ்ச் கொடுக்க நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த 3 பேரோட கதையை முடிங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அப்ப இதை கேட்ட அந்த லேடியும் இந்த வாட்டி ஒரு பெரிய அட்டாக்க பயன்படுத்தி நம்ம ஆளுங்க 3 பேரோட கதையையும் இந்த இடத்துல முடிக்கிறதுக்கு பாக்குறா. அப்ப அவளும் ஒரு பெரிய கிறிஸ்டலா உருவாக்கி இந்த வாட்டி உங்க 3 பேராலையும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண அதை பார்த்த நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவரோட ஒட்டுமொத்த பவரை கேதர் பண்ணி அந்த அட்டாக் அப்படியே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் சுத்தமா முடியல. அப்ப சடனா இந்த இடத்துக்கு வந்த ஒரு பயங்கரமான அட்டாக் அந்த லேடி பண்ண அட்டாக்க சும்மா அசால்ட்டா பிரேக் பண்ணிடுது. எல்லாரும் ஷாக்கா யாருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி சொல்றா, ஹே ஓல்டு மேன், எதுக்காக மறைஞ்சிருக்க? வெளியே வா. அப்ப இந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு, நம்ம ஹீரோ கிளானோட கிரேட் எல்டர். அவரை பார்த்ததும் இந்த இடத்துல இருக்க எல்லாருமே அப்படியே தலை வணங்குறாங்க. என்ன, லூக்சியா பிரிவோட ஹெட்டா? நீ யாரா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட ஜூனியரை அட்டாக் பண்ணிருப்ப. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அவரோட பவரை பயன்படுத்தி அந்த லேடி அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடி அவர் பண்ற எல்லா அட்டாக்கையும் அப்படியே தடுத்துட்டு சொல்றா, இங்க பாரு ஓல்டு மேன், இந்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உன்னால என்ன காயப்படுத்த முடியாது. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த இடத்துல உன்னை என்னால சமாளிக்க முடியும். ஒருவேளை நீ ஃபைட் பண்ண நினைச்சுனா அதுக்கு நான் தாராளமா வரேன். ஆனா உன்னால என்னையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க உன்னோட சீடர்களையும் உன்னால பாதுகாக்க முடியுமா என்ன? அப்ப சடனா இந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோட கிளானை சேர்ந்த எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இத பார்த்த அந்த லேடிக்கும் இந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவளால ஃபைட் பண்ணி தப்பிச்சிட முடியும். ஆனா இந்த இடத்துல இருக்க இவளோட சீடர்களால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப அவ சொல்றா, என்ன ஓல்டு மேன், என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறதான்னு வச்சுக்கோயேன். இப்ப நீ என்ன பண்ண போற? அதை கேட்ட இந்த லேடியும் வேற வழியே இல்லாம அவங்க இருந்து பின்வாங்கறதுக்கு முடிவெடுத்துறா. சரி, நான் உங்க ஃபேமிலி விஷயங்கள்ல தலையிடல. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கிளானோட இந்த லிங்கர் பொண்ண நான் என்னோட கூட்டிட்டு போலான் இருக்கேன்.
இருக்கேன். அதை கேட்ட கிரேட் எல்டர் சொல்றாரு, இவளை தாராளமா கூட்டிட்டு போ, ஏன்னா இவ சொந்த கிளானையே ரெபல் பண்ணிருக்கா. அவளை எல்லாம் எப்பவோ எங்க கிளானை விட்டு வெளியே தூக்கியாச்சு. அவளுக்கும் எங்க கிளானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதை கேட்ட அந்த லேடியும் அந்த லிங்கர் பொண்ணு இங்க இருந்து அழிச்சிட்டு போறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்து அந்த லிங்கர் பொண்ணு சொல்றா, மாஸ்டர் என் அப்பாவை பத்தி என்னது, அவரையும் காப்பாத்துங்க. ஆமா மிஸ், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னையும் காப்பாத்துங்க. ஆமா மாஸ்டர், என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆனா இப்ப இதெல்லாம் கேட்ட அந்த லேடியும் என்னால அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இங்க பாரு லிங்கர், இப்படிப்பட்ட நேரத்துல என்னால ஒன்ன மட்டும் தான் பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல தான் நான் இருக்கேன். ஆனா இப்ப இந்த இடத்துல நடக்க போற விஷயங்களை நீ நல்லா பாத்துக்கோ. இத நீ எப்பவுமே மறக்க கூடாது. இதுக்காக நீ ஸ்ட்ராங்கா மாறி இவனுங்க எல்லாரையும் பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அதே நேரத்துல கிரேட் எல்டரும் அவரோட பவரை பயன்படுத்தி அந்த எல்டர் அப்படியே நகர முடியாம பண்ணிட்டு நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்து சொல்றாரு, கிளான் லீடர், நம்ம குடும்ப விதிப்படி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த எல்டரை நோக்கி போறாரு. அப்ப அந்த எல்டர் நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்து சொல்றான், அடே உனக்கு இந்த இடத்துல தலைவரா இருக்க தகுதியே இல்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த சென் ஃபேமிலி கண்டிப்பா உன்னோட தலைமையில அழிஞ்சே போயிடும்டா. இது கண்டிப்பா நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட அப்பா அவரை போட்டு தள்ளிடுறாரு. இத பார்த்த அந்த லிங்கர் பொண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அடே இத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷத்துல நான் இங்க திரும்ப வருவேன். அப்ப இந்த கிளானிய நான் ஒட்டுமொத்தமா அழிச்சிடுவேன். அதுவும் உங்க 3 பேரையும் நான் ரசிச்சு கொலை பண்ணுவேன்டா. எனக்காக காத்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த லேடியும் அந்த லிங்கர் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. ஆக்சுவலா இந்த எபிசோட்ல டைமிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பயங்கர நாய்ஸா இருக்கு. சோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.